தந்தை பெரியார் அவர்களின் பேரனும் திராவிட இயக்கத்தின் முன்னோடி தலைவர்கள், மூத்த தலைவர்கள், தொடக்க கால தலைவர்கள் உருவாக இருந்த அமரகண்ணன் சம்பத் அவர்களுடைய அருமை மகனுமான அருமை சகோதரரும் அருமை நண்பருமான ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் இயற்கை எழுதியது மிகுந்த வருத்தமும் துயரும் தருகிறது. அருமை சகோதரர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களை கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் அறிவேன். அவர் ஈரோடு நகர தலைவராக இருந்த காலத்தில், நான் அமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து அவரோடு நட்பும் தொடர்பும் பழக்கமும் உண்டு. தொடர்ந்து தன்னுடைய கடின உழைப்பாலே நகர தலைவராக, மாவட்ட பொறுப்பாளராக, அதற்கு பிறகு மாநில தலைவராக இருமுறை, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, இப்படி தன்னுடைய அறிவாற்றலாலும் கடும் உழைப்பாலும் அரசியலில் உயர்ந்தவர். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக தொடர்ந்து தொண்டாற்றியவர், பணியாற்றியவர். கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களிடத்திலேயும் தனக்கென தனி ஆதரவாளர்களை தமிழ்நாடு முழுவதும் அன்பால் கவர்ந்து ஈர்த்து வைத்திருந்தவர். துணிச்சலானவர், தைரியமானவர், காங்கிரஸ் கட்சியினுடைய கம்பீர குரலாக ஒலித்தவர். யாருக்கும் அஞ்சாமல் தான் நியாயம் என்று நினைக்கிற கருத்துக்களை துணிச்சலோடு எடுத்துச் செல்லக்கூடியவர், சிறந்த பேச்சாளர், சிறந்த தலைவர். அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். எனக்கும் நண்பருங்கிற முறையில் பேரிழப்பாகும். அவரை இழந்து வரக்கூடிய அவருடைய துணைவியார், அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், காங்கிரஸ் தோழர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு, அன்பு நண்பர் இளங்கோவன் அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை மிகுந்த தீவிரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் இந்த கடந்த காலத்தில் அவருக்கென்று ஒரு தனி வரலாற்றை உருவாக்கி, ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை அத்தியாயத்தை எழுதுகிற போது இளங்கோவன் இல்லாமல் பல பக்கங்கள் இருக்காது. அது மாதிரி காங்கிரஸ் அத்தியாயத்தில் பக்கமாக நீக்கமுறை இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய அமரர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தியுடைய புகழ் நிலைத்து இருக்கவும் பிரார்த்திக்கிறேன்.
வணக்கம். என் பெயர் உஷாராணி பாண்டியன். நான் சென்னை மாநகராட்சி மணப்பாக்கம் 157 வார்டு கவுன்சிலராக உள்ளேன். மறைந்த EVKS இளங்கோவன் மறைவு தமிழகத்துக்கு பெரிய இழப்பை கொடுத்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்கு ரொம்ப பெரிய இழப்பை கொடுக்கிறது. என்னுடைய சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை ஆண்டுகளா ஐயா வந்து தெரியும் உங்களுக்கு? அவர் 20 வருஷமா இருக்கிறார். எங்க மணப்பாக்கத்தில் வசித்து வருகிறார். இந்த பகுதி வந்து அந்த காலத்துல இருந்து நீங்க பாத்துட்டீங்க, அவரு வந்திருக்காரு. ஆமா. பகுதி வரும்போது எப்படி இந்த ஏரியா இருந்தது, அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது? இந்த ஏரியா என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய பிரதர் இன்லா, என்னுடைய மாமனார் வந்து 45 இயர்ஸாக வந்து இந்த ஆட்சியை இது பண்ணுறாங்க, ஏடிஎம்கே இது. அதனால இவருடைய பழக்கம் வழக்கம் எப்படி இருந்தது? ஒரு பெரிய தலைவர் இங்கே இருக்கார் உங்கள் பகுதியில். அவர் நல்ல ஒரு தலைவராக தான் இருந்தார், ஒரு பிரச்சனை இல்லாமல். அவருடைய மறைவை எப்படி பார்க்குறீங்க? மறைவு அவருடைய மறைவை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கவலைக்கிடையாக இருக்கிறது. நன்றி. மைக் திரும்பிக்குது. என்னன்னா பண்றேன் தமிழகம் நல்ல கள்ளத்தில் இருந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை. எதை மனதில் படுகிறதோ அதை உறுதியாகவும் வெளிப்படையாகவும் பேசுகிற நண்பர் இளங்கோ அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. அவர் மறைவால் வாடும் அவரது துணை ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரிடத்தை வேறொரு நிரப்ப முடியாது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஒரு மூத்த தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக, அதனுடைய பொதுச் செயலாளராக, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஒன்றிய அமைச்சர், இப்போது வரை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பல்வேறு அரசியல் பொறுப்புகளில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே 55 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றிய திரு EVKS இளங்கோவனுடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. ஒரு தமிழகத்தில் அறிமுகமான அரசியல் தலைவர் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை நிலைநிறுத்துவதற்கு அரும்பாடுபட்ட தலைவர்களில் அவரும் ஒருவர் என்கிற பெருமை அவருக்கு நிச்சயமாக உண்டு. அதே போல ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க, அரசியல் பெருமைமிக்க குடும்ப பின்புலமும் அவருக்கு நிச்சயமாக உண்டு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் இருந்தாலும் கூட தோழமை கட்சி தலைவர்களோடு நட்பு ரீதியாக பழகுவதில் ஒரு மிகுந்த நல்ல பண்பும் நல்ல பெருமையும் படைத்தவர். பல நேரங்களில் அவரோடு அளவலாகிற போது ஒரு மனம் திறந்து பேசுகிற ஒரு அரசியல்வாதி என்கிற அப்படிப்பட்ட நிலையை மேற்கொண்டவர். தனக்கு எது அரசியல் கட்சிகளில் பல நேரங்களில் கூட்டணி சேர்ந்து செயல்படுவது, சில நேரங்களில் எதிரணியாக சேர்ந்து செயல்படுவது என்பதெல்லாம் இருந்தாலும் கூட தனக்கு எது என்று சரி என்று படுகிறதோ அதை ரொம்ப தயக்கம் இல்லாமல் படித்துன்னு சொல்கிற பழக்க பண்புள்ளவர் அவர். அதனால் பல நேரங்களில் கடுமையான விமர்சனங்கள் மற்றெல்லாம் வந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாத அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்கிற பெருமை படைத்தவர். கடைசி மூச்சு இருக்கிற வரை மக்கள் பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவர். கடைசியாக சென்னையில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கத்தில் தோழமை கட்சிகளாக இருக்கிற நாங்கள் தலைவர்கள் எல்லாம் அவரோடு ஒரு அரை மணி நேரம் அளவலாகுகிற ஒரு வாய்ப்பு என்பது கிடைத்தது. அதுதான் அநேகமாக அவரை கடைசியாக சந்திக்கிற வாய்ப்பாக இருந்தது. சமீபத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு
மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். நிச்சயமாக உடல்நலம் பெற்று திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்திருந்த அந்த சூழ்நிலையில் அவருடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிற அதே நேரத்தில் அவருடைய பிரிவால் வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கும் கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் மறைந்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான EVKS இளங்கோவன் அவர்களின் மறைவிற்கு மலரஞ்சலி செய்துள்ளோம். தொடர் EVKS அவர்கள் ஒரு புரட்சிகரமான பாரம்பரிய குடும்பமான தந்தை பெரியார் குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது தந்தை நாடாளுமன்ற அமைச்சராக இருந்தபோது ஜவுளித்துறையை பாதித்த சென்வாட் வரியை நீக்குவதற்கு அரும்பாடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தனது மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லும் திறந்த மனம் படைத்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவருடன் நெருங்கி பழகியவர். வகுப்புவாத அடிப்படைவாத சக்திகள் அரசியலில் சூழ்கொள்கிற இந்த காலச்சூழலில் அவரது மரணம் பேரிழப்பாகும். அவரது மறைவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் சிரம் தாழ்த்துகிறோம். வணக்கம். வேற மாதிரி ஆயிடும்.